மதுஹப் கருத்தை வழங்குதா? அப்ப 4 கக்கூசில் ஒரு கக்கூசை பின்பற்றுகிறான். மதுஹப் மார்க்க அடிப்படையில் சரியா என்றால் ஆழமான ஒரு ஆய்வு செய்தும் இதற்கு விளக்கம் கொடுக்கலாம். மேலோட்டமான சில கேள்விகளை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் கூட இவ்வளவு பெரிய ஒரு பிற்போக்குத்தனத்திலா நம்ம இருந்தோம், இவ்வளவு பெரிய ஒரு அறியாமையிலா நம்ம இருந்தோம் என்று விளங்குகிற வகையிலும் இதற்கு நம்ம விளக்கம் தர முடியும். முதலாவதாக மேலோட்டமாகவே இந்த மதுஹப் என்பது இஸ்லாத்தில் உள்ளதுதானா என்பதை மேலோட்டமாக புரிந்து கொள்வதற்கு சில சான்றுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்ப 4 மதுஹபில் ஒன்றை பின்பற்ற வேண்டும் என்கிறார்கள். இஸ்லாத்துடைய எல்லா அடிப்படையான விஷயங்களும் குர்ஆன் ஹதீஸ்ல தான் இருக்கணும். இப்ப நீங்கள் லுஹர் தொழுகிறீர்கள் வைங்க, இந்த லுஹர்ங்கிற வார்த்தை எதுல இருக்கணும்? ஒன்னு குர்ஆன்ல இருக்கணும், இல்லைன்னா ஹதீஸ்ல இருக்கணும். அசர் தொழுகிறீங்கன்னு வைங்க, அசருங்கிற வார்த்தை நம்ம மார்க்கத்துல ஒரு வணக்கத்திற்கு பெயராக பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அசருங்கிற வார்த்தை குர்ஆன்ல இருக்கணும், ஹதீஸ்ல இருக்கணும். ரெண்டுல எதுலயாவது இருக்கணும், இருக்குது. இப்படி நம்ம ஜும்மா தொழுகிறோம், ஜும்மான்னு தேடி பார்த்தோம்னு சொன்னா குர்ஆன்ல ஜும்மா இருக்கும், ஹதீஸ்ல ஜும்மா இருக்கும். அப்ப எதெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்களாக வார்த்தைகளாக இருக்கிறதோ அதற்கு இஸ்லாத்துல சம்பந்தம் இருக்குமையானால் அந்த சொல்லு எதுல இருக்கணும்? குர்ஆன்ல இருக்க வேண்டும், இல்லை என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க வேண்டும். இப்ப 4 மதுஹப்ங்கறாங்கல்ல, இந்த மதுஹப் என்கிற சொல்லு குர்ஆன்ல இருக்கா? அது கூடுமா கூடாதா அதெல்லாம் விட்டுருங்க, அது அவசியம் பின்பற்றி ஆகணுமா அப்படியான கட்டளை இருக்கான்னு நான் கேட்கவே இல்லை. இந்த சொல்லு இருக்குதா? மதுஹப் என்கிற சொல்லு மனித குலத்துக்கு அல்லாஹ் அருளிய குர்ஆன்ல மதுஹப்ங்கிற வார்த்தை எந்த ஒரு இடத்துல உங்களுக்கு எடுத்து காட்ட முடியுமா? இல்ல. அப்ப ஒட்டுமொத்த குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தாலும் மதுஹப் என்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்லவே இல்லை. நமக்கு அவன் பேசும் அவன் மலக்குகள்கிட்ட பேசும்போது பேசியிருப்பான். நமக்கு வஹியாக அறிவிக்கப்பட்டிருக்கிற செய்திகளில அல்லாஹ் என்னத்தை இந்த சொல்ல பயன்படுத்தல? மதுஹப்ங்கிற வார்த்தையை கூட யூஸ் பண்ணல. குர்ஆனை புரட்டி பார்த்தா ஏன்டா மதுஹப்னு ஒரு சொல்லாச்சும் சொன்னானா? ஏன்டா அதை போய் பின்பற்றி கேட்பானா இல்லையா? நீ மதுஹப்ங்கிறிய, அப்படி ஒரு வார்த்தையாச்சும் நான் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறேனா? அதைத்தான் வழிகாட்டு அனுப்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் கேட்பானா இல்லையா? இது சிம்பிளான விஷயத்தை புரியுறதா சொல்றேன். ஆழமான ஆதாரங்கள் தனியாக இருக்கிறது. ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்வதற்காக நான் இதை கேட்கிறேன். அப்ப குர்ஆன்ல எடுத்து பார்த்தீர்களே ஆனால் மதுஹப்ங்கிற சொல்லு கிடையாது. சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய ஹதீஸ்கள் 3 வகையாக இருக்கிறது. அவங்க வாயால் எதெல்லாம் பேசினாங்களோ அது ஹதீஸ், அவங்க எதையெல்லாம் செஞ்சாங்களோ அது ஹதீஸ், மற்றவர்கள் செய்வதை பார்த்து அனுமதித்தார்களோ அதுக்கு பேர் ஹதீஸ். ஹதீஸ்னா 3 தான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் வாயினால தொழுங்கள்னு உங்களுக்கு சொன்னாங்களா அதுக்கு பேர் ஹதீஸ். அவங்க தொழுதாங்களா, செயல் வடிவம் காட்டினாங்களா அதுவும் ஹதீஸ். ஒருவர் தொழும்போது பார்த்து நீ சொன்ன கரெக்ட் தான் அப்படின்னு சொன்னாங்களா அது ஹதீஸ். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல், செயல், அனுமதி, அங்கீகாரம், இந்த 3 தான் ஹதீஸ் என்று சொல்வார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் நபியா பேசியிருக்கிறாங்க. 40 வருஷம் சாதாரண மனிதரா பேசிட்டு போறாங்க, அது நமக்கு வேணும். 23-40 வயசில் நபியாக ஆகி 63 வயசுல அவர்கள் மரணிக்கிறார்கள். 23 ஆண்டுகள் பல சொற்கள் அவர்கள் வாயிலிருந்து வந்திருக்கிறது. மதுஹப் என்று சொல்ல வரவே இல்லை. 23 வருஷத்தினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை கூட மதுஹப் என்கிற ஒரு சொல்லை அவர்கள் பயன்படுத்தினார்களா? இவங்க அந்த வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. இஸ்லாத்தின் பெயரால் சட்டம் சொல்லக்கூடியவன் ரொம்ப அதிகம் பயன்படுத்துற வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுஹப் தான். பள்ளிவாசல் நிர்வகிக்கிறவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி நுழைஞ்சவன் அதான் நிக்குது, மதுஹப் பின்பற்றாவிட்டால் நீ வராத. அப்ப அல்லாஹ்வும் இந்த சொல்லை யூஸ் பண்ணவே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலும் 23 வருஷத்துல ஒரு தடவை, 23 வருஷம் பேச்சுங்கிறது எவ்வளவுன்னு பாத்துக்கிறங்க. ஒரு மணி நேரம் பேசுறோம்னா இதுல எத்தனை சொற்கள்லாம் வந்துருது. 23 ஆண்டு காலம் அவர்கள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்திருக்கும் பொழுது ஒரே ஒரு தடையாவது மதுஹப்ங்கிறதை பயன்படுத்தினார்களா? இல்லை. அப்ப அல்லாஹ்விடம் இருந்தும் வராத ஒரு சொல் மதுஹப், நபிகள் நாயகமுடைய வார்த்தை வாயிலிருந்து வராத ஒரு சொல் மதுஹப். இது எப்படி நான் மார்க்கமா யோசிக்க மாட்டீங்களா? மதுஹப் பின்பற்றுங்கிறீங்களே, 4 மதுஹப் 5 அது அப்புறம் வச்சுக்கிடுவோம். ஒரு மதுஹப் சொல்லு, ஒரு சொல்ல காட்டு. முதல்ல மதுஹப் என்கிற ஒரு சொல்ல குர்ஆனில் இல்லை, மதுஹப் என்கிற ஒரு சொல்ல நபி பயன்படுத்தியது இல்லை. இப்ப என்ன நீ வழங்கணும்?
அப்ப பின்னாடிதான் உண்டாக்கி ஏமாத்துறேன்னு வழங்கணுமா இல்லையா? மதுஹபுங்கிற ஒண்ணு பராத் இரவு சபே பராத்துன்னு கொண்டாடுவாங்க. சபே பராத்து நம்ம கேட்போம், ஏன்டா சபேண்டா சபுண்டா என்னடா வருது, எந்த லாங்குவேஜ்? சபுங்கிறது ஒரு பார்சி வார்த்தை, சபுனா இரவு, சபே பராத்னா பராத் இரவு. அப்ப லைலத்துனா அரபில இரவு. நம்ம ரமலான்ல என்ன செய்வோம், லைலத்துல் கதிருமோ, கதிருடைய இரவு. அப்ப அதே மாதிரி பராத்துக்கு சொல்றாரு லைலத்துல் பராத்துன்னு வரணும்ல, அப்படி சொல்ல காட்ட முடியும் அவனுக்கு? சபே பராத் பின்னாடி உண்டாக்குனதுனால பேர் கூட பார்சியில உண்டாக்கணும் வச்சுக்கிட்டான். இந்த பார்சிக்கான ஈரான்காரன் உண்டாக்குனதுனால என்ன செஞ்சுட்டாங்க, பராத் இரவுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, ஷபே பராத். ரமலான்ல வர்ற இரவுக்கு லைலத்துல் கத்ர், அது கரெக்ட் அரபில வந்துருது. லைலத்துல் கத்ர் அல்லாஹ் குர்ஆன்ல இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களில் இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது மாதிரி லைலத்துல் பராத் இருக்குதா, ஆனா உங்ககிட்ட ஷபே பராத் இருக்குது. அந்த சொல்லே அங்க இல்லை என்று சொன்னால் நீ உண்டாக்கி இருக்கிற. இப்ப தராவின்னு தொழுகிறான். இப்ப தராவி மார்க்கத்தில் லொஹர்ன்ற தொழுகைக்கு குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது. அசர் மகரிப் எல்லாமே இருக்கு, சும்மா இருக்கு, என்னென்ன தொழுகிறோமோ அது எல்லாமே குர்ஆனில் இருக்கும், இல்லாட்டி ஹதீஸ்ல இருக்கு, இல்லாட்டி ரெண்டுலயுமே இருக்கும். இப்ப தராவின்னு ஒண்ணு சொல்றீங்களப்பா, தராவிங்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல எங்க சொல்லிருக்கானா? அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்களா? இல்ல. எப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் யூஸ் பண்ணாத ஒரு தொழுகை இவங்களா 20 ரக்காத் உண்டாக்கி, தஹஜ்ஜத் தொழுகை இரவு தொழுகை தான் இருக்கிறது 11 ரக்காத், தொழுகையை வேணா உண்டாக்கி பேரை வேணா வச்சதுல இருந்து அது தவறு என்று நம்ம எப்படி சொன்னோமோ, எப்படி புரிந்து கொண்டோமோ, அதே மாதிரி தான் மதுஹப் என்கிறது என்ன இல்ல, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லாத ஒரு வார்த்தை, ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத வார்த்தை. அதே நேரத்தில் ஹதீஸ் புஸ்தகத்தில் அந்த மதுஹப்ங்கிற சொல்லி இருக்கிறது, ரசூலுல்லாஹ் சொன்னதா இருக்காது. எப்படி இருக்கு? இருக்கிறது. ஹதீஸ் பூரா தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகமுடைய செயலை விளக்குவாங்கல்ல மக்கள், சஹாபாக்கள், அப்படி விளக்கும் பொழுது இந்த மதுஹப்ங்கிற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணி இருக்கிறார்கள். அதுவும் ஒரே ஹதீஸ் தான், 5-6 நூல்ல வந்தாலும் அது ஒரு ஹதீஸ் தான். அப்ப சஹாபாக்கள் இந்த மதுஹப்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி இருக்கிறார்கள். எதுக்கு யூஸ் பண்ணார்கள்? ஹதீஸ்ல வரும், இதா அராதல் மதுஹப அபஅத, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுஹபுக்கு போவார்களே ஆனால் கொஞ்சம் தூரமா போய் விடுவார்கள். இப்ப மதுஹப் அர்த்தம் வழங்குதா? அந்த காலத்துல வீட்டுல எல்லாம் கக்கூஸ் கிடையாதுங்க, வெளியே தான் போகணும். அபூதாவுதுங்கிற ஹதீஸ் புக் எடுங்க, முதல் ஹதீஸ் அதுதான். அபூதாவுதுன்னு ஹதீஸ் புக் இருக்குங்க, திறந்தவன 1 நம்பர் ஹதீஸ் என்னது, நான் சொல்ற அந்த ஹதீஸ் தான். எப்படி? கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா அராதல் மதுஹப, மதுஹபுக்கு போவதாக இருந்தால் அப்ப அத தூரமா போயிருவாங்க. எது மதுஹபுக்கு அர்த்தம் வழங்குதா? அப்ப 4 கக்கூசில் ஒரு கக்கூசை பின்பற்றுங்கிறான். அடே ஹதீஸ்ல வர்ற வார்த்தையில மதுஹபுனா கக்கூசு வழங்குதா? ஹதீஸ்ல உள்ள வச்சிடுறேன், நீ சொல்லையாச்சும் ஒழுங்கா தேர்ந்தெடுத்தியா? நாங்க சுன்னத்து நபி வழின்னு சொல்றோம், இது அழகான சொல்லாக இருக்கிறது. நீ மதுஹபுங்கிறிய, அந்த அஜத்து மாற்ற போய் மதுஹபுக்கு என்னடா அர்த்தம்? ஹதீஸ்ல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய செயலை பேசுறாங்கல்ல, ரசூலுல்லாஹ் வாயில சொன்னது இல்லை, இத ரசூலுல்லாஹ்வுடைய செயலை, பாத்ரூம் போவாங்க அதை பத்தி பேசும் பொழுது சஹாபாக்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது அபூதாவுதில் இருக்கிறது இதே ஹதீஸ், இது இப்னு மாஜாவில் இருக்கிறது, இது திருமதியில் இருக்கிறது, நசையில் இருக்கிறது, அஹ்மதில் இருக்கிறது. 5 ஒரே ஹதீஸ் தான், ஒரே விஷயம் தான். இந்த வாசகம் தான். இந்த வாசகம் புகாரி முஸ்லிம்ல இதெல்லாம் கிடையாது. இந்த 5 நூல்கள்ல என்ன வருதுன்னு கேட்டா, அவுட் சைடு போகும் பொழுது கொஞ்சம் தூரமா போய்விடுவார்கள், மக்கள் கண்ணுக்கு தெரியாம போயிட்டு வருவாங்கன்னு இருக்குது. இப்ப என்ன ரசூலுல்லாஹ்ட்ட இது இல்ல, ரசூலுல்லாஹ் காலத்திலேயே இந்த மாதிரி கருத்துல மதுஹப் இல்ல, ரசூலுல்லாஹ் யூஸ் பண்ணது கிடையாது. அது அந்த சொல்ல சஹாபாக்கள் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. எதுக்கு யூஸ் பண்ணாங்க? கழிப்பிடம் செல்வதற்கு யூஸ் பண்ணி இருக்கிறார்கள். கழிப்பிடத்துக்கு பேர் தான் என்னது? மதுஹப். அப்ப மதுஹப் என்று பின்பற்றணுங்கிறீங்களே, அதுக்கு அர்த்தம் என்று நீங்க தேடி பார்த்தீர்களே ஹதீஸ்கள்ல, அகராதியில வேற அர்த்தம், ரெண்டாவது சொல்றேன், ஹதீஸ்கள்ல தேடி பார்த்தீர்களே ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லில் தேடி பார்த்தால் அது இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய செயலை பற்றி சஹாபாக்கள் பயன்படுத்தும் போது சொல்லி இருக்கிறார்களா என்றால் கழிப்பிடம் என்ற அர்த்தத்தில் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அபு ஹனீஃபா மதுஹப்னா அபு ஹனீஃபாவுடைய கழிப்பிடம், அதன் அர்த்தம். ஷாஃபி மதுஹப் என்றால் ஷாஃபியுடைய கழிப்பிடம். மாலிகி மதுஹப் என்ற, நான் இட்டு கட்டி பொய்யா சொல்றேன், ஹதீஸ்ல இருக்குது. இல்லைன்னா யார் வேணா எடுத்து காட்டலாம், ஐபோன்ல எடுத்து காட்டலாம், போனை வச்சு எடுத்து காட்டலாம், எல்லாமே சாப்ட்வேர்ல வந்துருச்சு, புக்களையும் பாத்துக்கிறங்க.
அப்ப இந்த மதுஹப் என்கிற சொல்லை வைத்து நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது இது பின்னாடி என்னமோ எவனோ செஞ்சிருக்கான், நல்ல விளங்குது. குர்ஆன்ல இல்லாத, ஹதீஸ்ல இல்லாத, இவர்கள் சொல்லுகிற அர்த்தத்தில் நபி தோழர்களும் பயன்படுத்தி இருக்கிறாங்க, இந்த அர்த்தத்தில் பயன்படுத்தல. அப்படியான ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கினால் அதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்?